ஓ டிராமா கிங்குக்கு சப்போர்ட்டா டிராமா குயினா செம்ம பார்ட்னர்ஷிப் போங்க. மக்களே இந்த வீடியோ ஒரு செகண்ட் பார்த்துட்டு வாங்களேன். பார்வதி பாருவா பாரு தான் இருந்தாங்க. அப்படியே அவங்க கண்ணெல்லாம் மேல போச்சுங்க. நான் உண்மையை சொல்லிடுறேன். ஜென்ரலாவே கெட்ட வார்த்தை தான் பேசுவோம். இதுக்கு மேல இவங்கிட்ட டீசென்சியை மெயின்டைன் பண்ணி ஷோல இருந்து என்ன பண்ண போறோம்? ஐயோ நீங்க பெரிய ரவுடி போலிய வக்கரமே. ஐயோ சாரி விக்ரமே. நீங்க வேற ஜென்ரலாவே அசிங்கமா தான் பேசுவீங்க. அப்புறம் நான் எதனா சொல்ல போய் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரை கூட்டிட்டு வந்து ஆர்ஷா எதனா பேட் வேர்ட்ஸ்ல திட்டிட்டீங்கன்னா எனக்கு ஒரே கஷ்டமா போயிடும் போங்க. எப்படி தல வியானா கால் பண்ணா உங்க நம்பரை பிளாக் பண்ணிட்டேன்னு சொல்லுவாராம். கம்ருதீன் கால் பண்ணா தலையை திருக்க அட்ரஸ் தருவான்னு கேட்பாராம். ஐயோ நீங்க பெரிய ரவுடி போலியே. அது எப்படி தல உனக்கு ஏத்த மாதிரி பேசுறவங்களாம் உங்களுக்கு நல்லவங்க, உங்க நடிப்பை கண்டுபிடிச்சவங்களா கெட்டவங்களா? எப்படி எமோஷனலா வீக்கா இருக்கவங்களா தேடி கண்டுபிடிச்சு நான் உன் அண்ணன் சித்தப்பா பெரியப்பான்னு ஒரே எமோஷனல் பிட்டா போட்டு கண்ணுல நீர் ததும்ப பேசி மேனிபுலேட் பண்றது. போல்டா இருக்க கண்டஸ்டன்ஸ் கூட உங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா அவங்க உங்க நடிப்பை நம்ப மாட்டாங்க. தலைவர் வந்து ஷோ முடிச்சுட்டு வெளில வந்தா கூட கண்டஸ்டன்ஸ் எல்லாரையும் அவன் தான் பேசுவாரு. நீங்க எல்லாம் கம்ருதீனை பத்தி பேசலாமா? எப்படி தலை வெளியில வந்த உடனே உங்களுக்கு ஏத்த மாதிரியே ஒரு செட்டு சேர்ந்துக்கிறீங்க. அதே கனி தீர்வுக்காக 20 நிமிஷம் அழுததெல்லாம் கிரிஞ்சா இருக்கா? ஆமா கிரிஞ்சா தான் இருக்கும். கண்டென்ட்டுக்காக 20 நிமிஷம் அழுதா கிரிஞ்சா தான் இருக்கும். நீங்க உண்மையா அழுதுருந்தா ஏங்க கிரிஞ்சா இருக்க போகுது? இது மட்டுமா கிரிஞ்சா இருந்தது? நீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள முதல் நாள்ல இருந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் அழுதுட்டு இருந்தது மொத்தமே எங்களுக்கு கிரிஞ்சா தான் இருந்துச்சு. படிச்சு முடிச்சதும் தூக்கி போட்டுருவாங்க நியூஸ் பேப்பரை. உன்னை எதனா சொல்லிட்டா போதும் உடனே கட்டி பூச்சின்னு குலுங்கி அழுவுற. அல்ல விக்ரமே, இந்த இன்னசென்ட் வேஷம் போட்டு மேனிபுலேட் பண்றதெல்லாம் பிக் பாஸோட நிறுத்திக்குங்க. இப்ப வெளியில வந்து அதே மக்கள் கிட்ட ட்ரை பண்ணவனா வேலைக்கு ஆகாது. அப்புறம் நீங்களும் உங்க அக்கா சேச்சியும் என்னென்ன உருட்டிருக்கீங்கன்னு தெரியல. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோல பேசணும்னா விக்ரம்னு கமெண்ட் பண்ணுங்க. ஒரு 100 கமெண்ட்டுக்கு மேல வரட்டும், அடுத்த வீடியோல பேசிடுவோம். அப்புறம் விக்ரம் இந்த மாதிரி காமெடி சொல்லிட்டு நீங்களே சிரிச்சுக்கிறதுலாம் வேணாம். காமெடி சொல்லுங்க, சிரிப்பு வந்தா நாங்களே சிரிக்கிறோம்.